அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். ஒரு சின்ன ஒரு குட்டி கலெக்ஷனு, 1000 ருபீஸ், ஓல்டு 1000 ருபீஸ். இது எல்லாமே குட் கண்டிஷனான கரன்சி. மொத்தம் 6 தாள் வச்சுருக்கீங்க. 6 தாளும் 6 இயர். 2009 ஒரு குழந்தை கம்ப்யூட்டர் பார்க்குற மாதிரி ஒரு வரைபடம். பின்னால் வந்து சோலார், அது வந்து கடலுக்குள்ளே பெட்ரோல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குற சோதனை. அது கடலுக்குள்ளது. மேலே இருக்கிறது சேட்டலைட்டு, அது சோலாரு. அதுக்கடுத்தது வந்து நீரிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த வரைபடம் போட்டிருக்கு. நீரிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு வரைபடம். 1000 ருபீஸ். இந்த ஒரு மேலே ஒரு 3, கீழே ஒரு 4 டேஸ் இருக்கா? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் 1000. 1 0 0 0. 1000த்தினுடைய அது தலைகளை பார்க்கணும். அந்த 1000த்தை இப்படி பார்க்கணும். இப்படி ஒன்று காமிக்க. இப்போ ஒன்று எடுத்து காமிக்கேன். இந்த இருக்கா? இது இப்படி பார்த்தா இதில் 1000 தெரியும். 1 போட்டு 3 0. இது வந்து 1. இந்த இடத்துல இது 1, இது ஒரு 0, இது ஒரு 0, இது ஒரு 0. 3 0 இது 1000ங்கிறது. வரிசைக்கு வருவோம். 2009, 2010, 2010, 2011, 2012, 2013, 2014. 6 வருடங்கள் இது. 6 வருடங்கள், 6 பணத்தாள்கள், ஒவ்வொன்றும் 1000 ரூபாத்தாள். இந்த 2009 வந்து சுப்பாராவ் கையெழுத்து போட்டது. இது இதில் ரூபா சிம்பிள் இருக்காது. 1000 பக்கத்தில் ரூபாய் சிம்பிள் இருக்காது. இது ஒன்றா? 7BFR இன்செட்டு 073235. அது பென்சில் தான், அதை அழிச்சா போயிடும். அதுக்கு அடுத்தது ஒரு சுப்பாராவு, ரூபா சிம்பிள் இருக்காது. 7CCL இன்செட்டு 788612. 786 உள்ள இன்னொரு 8 இருக்குது. 12 சுப்பாராவ். இது வந்து 2010. இது 2011. எல் இன்செட்டு 1CW 082113 2113. இது சுப்பாராவ் தான். ருபி சிம்பிள் இருக்காது. 6 தாளில் 3 தாளில் ருபி சிம்பிள் இல்லை. 2012 அவர் தான் வருவார், சுப்பாராவ் தான் வருவார். ஆனால் ரூபா சிம்பிள் இருக்கும். 2012 ரூபா சிம்பிள் இருக்கும். ஆனால் சுப்பாராவ் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. பிளேன் இன்செட்டு 8B 053801.
2011 12 2013 பார்ப்போம். 2013 வந்து கவர்னர் சுப்பாராவ் தான். ரூபா சிம்பிள் போட்டிருக்கும். கரன்சி நல்லா எல்லாமே படபடபடன்னு இருக்கும். 2013 அது 5வது கரன்சி. ஆறாவது கரன்சி ஒன்று உண்டுல்ல, 2014 உள்ளது. இது 6வது கரன்சி 2014 நிப்பனாங்குது. 2014 இது வந்து ரகுராம்ஜி ராஜன். ரூபா சிம்பிள் போட்டிருக்கும், சந்தேகம் கிடையாது. 9BB எல் இன்செட்டு 390 837. இது ஒரு 6 விதமான கரன்சி வச்சுருக்கேன். இதில் 6மே நல்ல கண்டிஷனான கரன்சி வச்சுருக்கேன். ஆறுமே நல்ல கண்டிஷனாக உள்ள கரன்சி. ரேட்டு அப்படி இப்படிமா இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்ம சொல்கிறது வந்து ஒரு தாள் 250 ரூபா, 6 தாள் வாங்கினீங்கன்னா 1500 ரூபா. ஏதேனும் ஒரு தாள்னாலும் உங்களுக்கு எந்த கவர்னர் எந்த இயர் இல்லையோ அதை மட்டும் வாங்கினாலும் ஒரு தாள் வெறும் 250 ரூபா மட்டும். இது நண்பருக்கு பார்சல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1992 ஹைதராபாத் மின்ட்டு, மும்பை மின்ட்டு 2 காயின், ரேர் காயின் 2ம் சேர்ந்து 300 ரூபான்னு நம்மளே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ 200 ரூபான்னு கொடுக்கும். இது மின்ட்டு ஹைதராபாத்து, இது மும்பை. இது வந்து ரேட்டு வலைத்தளத்தில் வாங்கினா 800 ரூபா ஆகும். நான் 300 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து 200 ரூபான்னு இந்த நண்பருக்கு கொடுக்கேன். அதே வேலை தான் எல்லாத்துக்கும். இது ஒரு 5 காயின் இன்றைக்கி வந்திருக்கு. 5மே ராஜராஜ சோழன் நாணயம். நல்ல திக்னஸான காயின், நல்ல வெயிட்டான காயின். ஒரு ஈழ மனிதன் நிற்கும் நிலை. கிட்ட 4 டாட் இருக்கும். கிட்ட மேலே ஒரு பிறை இருக்கும். பக்கத்துலேயே தான் இருக்குது. இது பின்புறம் ஈழ மனிதன் அமர்ந்திருக்கும் நிலை. இது எல்லாமே ராஜராஜ சோழன் நாணயம்தான். முன்னால் எப்படி இருக்குது, எல்லா நாட்டிலும் ஒரே மாதிரி இருக்கும். பின்னால் ஈழ மனிதன் அமர்ந்திருக்கும் நிலை. கண்ணாப்பனான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து தலை பார்க்கணும் நேரம் வச்சு. ஒரு மனுஷன் அமர்ந்திருக்கும் நிலையில் இருக்கும். இது வந்து முகம். இந்த விரலுக்கு மேலே உள்ளது முகம். இது வயிறு, இதயம். இது 2ம் கைகள். இதுவும் கால்கள். இதுக்கெல்லாம் அமர்ந்திருக்கார். ஒரு மனிதன் அமர்ந்திருக்கும் நிலை. 3 4 5 6. ஒரு நாணயம் 200 ரூபாய். 6 நாணயமும் சேர்ந்து 1200 ரூபாய். சூப்பர் கலெக்ஷன் காயின் ராஜராஜ சோழன் நாணயம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது. 985 to 1010. 1110 கிடையாது, 1010. ஒரு 11 நூற்றாண்டு கழிஞ்சிருச்சு. கிபி 1000 உள்ளது இது. இப்போ 2025 1025 வருஷம் ஆச்சு. ஒரு அற்புதமான ஒரு காயின் கலெக்ஷனு, ஒரு நினைவூட்டக்கூடிய ஒரு காயின் கலெக்ஷனு. ஒரு தமிழ் மன்னன். தற்போது அந்த நிர்வாகம் தமிழர்களிடம் இல்லாவிட்டாலும் மராட்டியர்களிடம் தான் இருக்கின்றது. இருந்தாலும் ராஜராஜ சோழன் என்பது தமிழ் மன்னன். இவருடைய வம்சாவளிகள் இன்னும் இருக்காங்க. அவளுக்கு வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உரிய மரியாதைகள்லாம் கொடுக்கப்பட்டு வருகின்றன வருடந்தோறும்.
ஒவ்வொரு வரலாறும் 1 மணி நேரம் பேசணும். பொறுங்க பேசுவோம். படித்து முடிச்சாச்சு, இனிமேல் படிச்சுட்டு பேச முடியாது. ஏற்கனவே படித்ததை பேசுகிறதுக்குன்னு ஒரு ஜென்மம் எடுக்கணும். அவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம். இருந்தாலும் படிச்சுட்டே தான் இருந்தேமே தவிர அதை யார்ட்டையும் பேசுகிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. நிறைய மேடைகள் கொடுத்தாலும் அந்த மேடைகள் 20 நிமிஷம் 30 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க. ராஜபாளையத்தில் உள்ள பிஎஸ்சிஆர் பாலிடெக்னிக் கல்லூரி, அங்கே மட்டும் எனக்கு 2 மணி நேரம் கொடுப்பேன். 2 மணி நேரம் நான் ஒருத்தன் தான் பேசிகிட்டு இருப்பேன். 1 மணி நேரம் நான் பேசி முடித்த உடனே என்னுடைய பேச்சுக்கு இடைவேளை உண்டு. இடைவேளை, தேநீர் அருந்தும் நேரம் 10 நிமிடங்கள். அது முடிஞ்சு மறுபடியும் உட்காந்துருப்பாங்க அதே ஸ்டூடெண்ட்ஸ். மொத்தம் எவ்வளவு? 450 ஸ்டூடெண்ட்ஸ். அதே மனுஷன் நான் தான் பேசுவேன். அதே சார்கள் தான் கூட இருப்பாங்க. ஒரு குண்டூசி கீழே விழுந்தால் கூட சத்தம் கேட்கும். அவ்வளவு நிசப்தமாக இருக்கும் அந்த மேடை. மேடை கலகலன்னு இருந்தாலும் மாணவர்கள் அவ்வளோ அமைதியாக அவ்வளோ கண்டிஷனாக இருப்பாங்க. ஒரு அருமையான ஒரு கல்லூரி, பிஎஸ்சி ராமசாமி ராஜா மெமோரியல் கல்லூரி. அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ மேல்நிலைப்பள்ளி இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, பாலிடெக்னிக் இருக்குது, ஐடி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு பெரிய டெக்ஸ்டைலு மில் இருக்குது. ஆனால் நேர்மையாக கண்டிஷனாக சூப்பராக நல்லா நிர்வாகம்லாம் நல்லாயிருக்கும். வருடந்தோறும் பேச போவேன். எனக்கு அங்கே ஒரு தனி ஒரு மரியாதை. அதுமாதிரி கல்லூரிகளுக்கு ஏழை எளிய மாணவர்கள் நல்லா படித்து அங்கே சீட்டு கிடைக்கலாம், நான் கொஞ்சம் சேர்த்து விடுவேன். நான் போய் சொன்னேன், அந்த சாரு சீட்டு கொடுப்பார். நிறைய மாணவர்கள் சேர்த்து விட்ருக்கேன். இன்ஜினியரிங் காலேஜில் நிறையா சீட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். எந்த விதமான பிரதிபலனும் இன்றி அன்புக்காக, படிப்புக்காக, ஏழை மாணவ மாணவிகளின் கல்வி சேவையாக நினைத்ததை செஞ்சிட்ருக்கோம். இருந்தாலும் சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி வரலாற்று ஆய்வாளர்களுக்கு சரிசமமாக நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போம்லாம் வலைத்தளங்கள் யூடியூப்லாம் வருது. அதுக்கு முந்தையே நான் தேடி தேடி போய்கிட்டே இருப்பேன். ஒரு வரலாற்று ஆய்வாளர் அல்ல, ஆர்வலர். எனக்கு ஹிஸ்ட்ரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். எனக்கு அது ஒரு விளையாட்டு. எனக்கு அதில் தான் இந்த மன்னர் காலத்து நாணயங்கள் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். இது இன்றைக்கி வந்தது. இந்த இடத்துல இது உள்ளே போட்டு வந்தது. ஃபோல்டர் போட்டு எடுத்து வைக்க போகிறேன். இது என்னுடைய நினைவு பொக்கிஷங்கள். இன்னும் நிறைய வச்சுருக்கேன் சோழா நாணயம். அதுதான் உங்களுக்கு அனுப்புறதுக்கு வெளியே எடுத்து ஒரு பதிவை போட்டு வைப்போம்னு வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் விசேஷம் இல்லை. 1000 ஒரு அற்புதமான ஒரு வரிசைக்கு வச்சுருக்கேன். ஒரு 6 வருஷம் வச்சுருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றிலையும் 10 தாள் 20 தாள் சேர்க்க வேண்டாம். ஒவ்வொரு தாள்லையும் ஒன்று சேர்த்தா போதும். 99.99% உங்களுக்கு யூஎன்சி கரன்சி மாதிரி வச்சுருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.